புனிதமான இந்த நாளை உலகம் முழுவதும் நினைவு கூறுகிறதான இந்த நேரத்தில் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை பாட, வேத வசனங்களை தியானிக்க தேவன் தந்திருக்கிறதான இப்படிப்பட்டதான இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்ததான சபையினுடைய போதகருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு 26 ஆண்டு காலங்களாகிறது. 25 முடிந்து 26வது வருஷம் நடக்குது. நான் சென்னையில் இருக்கும்போது இந்த ஊழிய நாட்களில் ஒரு நாள் கூட ஞாயிற்றுக்கிழமை காலையில் வேறொரு சபைக்கு போனதே கிடையாது. எங்களுடைய சபைகளுக்கு நான் போயிருக்கிறேன். என்னுடைய சபை இல்லாமல் எங்களுடைய ஸ்தாபனத்தில் இருக்கிறதான சபைகளில் நான் போயிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்துருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக இன்னைக்கு தான் வேறொரு சபைக்கு காலை ஆராதனையில் பங்கு பெறும்படியாக ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில் வர வேண்டும் என்று சொன்னபோது எனக்கு ஞாபகம் வந்ததெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த காலை டிவோஷன் தான். இந்த காலை டிவோஷனில் உங்களோடு கூட இணைந்து இந்த ரோமர் புத்தகத்தை தியானிக்க, கலாத்தியர் புத்தகத்தை தியானிக்க தேவன் கிருபை பாராட்டினார். இந்த அநேக சபைகளுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் இந்த சபைக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது முக்கியம் இல்லை, அந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நீங்க பெற்றிருக்கீங்க. அதுல பங்கு பெறும்படியாக ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். எனக்கு ஒரு பாக்கியம் உங்களோடு கூட இணைந்து இந்த காலை வேளையில ஆண்டவரை துதிப்பது. அந்த 50 நாட்கள் ரொம்ப சந்தோஷமான நாட்களாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த காலை தியானம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு உபசரிப்பு நடக்கும். அதை நினச்சி பார்த்தாலே இன்னும் ஒரு 50 நாள் இல்லை, ஒரு வருஷம் ஃபுல்லாக நடந்தால் நல்லாயிருக்கும் போல இருக்கும். டெய்லி பார்த்தீங்கன்னா சூப்பு, கஷாயம், இப்படி நிறைய. உங்களுடைய அன்புக்காக நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன், ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். ரோமர் புத்தகத்தில் இருந்து உயிர்த்தெழுந்த இயேசு என்ற தலைப்பிலே இந்த நாளிலே ஒரு சில காரியத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ரோமர் புத்தகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ரோமர் புத்தகத்தில் இருந்து உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்ற மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நீர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தின் சந்தோஷத்தினாலே, உடைய வலது பாசத்தில் இருக்கிறதான நித்திய பேரின்பத்தினாலே எங்களை நிரப்பி எங்களை திருப்தியாக்கி அனுப்புகிற தேவன் அல்லவா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கிருந்து கடந்து போகும்போது ஆண்டவரே நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல ஒரு புது பலனோடு நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட முடியாது கேட்கிறோம் அப்பா. வேத வசனத்தை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். பரிசுத்த பவுல் தன்னுடைய 2வது சுவிசேஷ பயணத்தின் போது கொரிந்து பட்டணத்தை அவர் சந்திக்கிறார். அப்படி கொரிந்து பட்டணத்தை சந்திக்கும் போது ஒரு தம்பதியரை அவர் சந்திக்கிறார். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்கிறதான ஒரு தம்பதியை சந்திக்கிறார். அப்படி சந்தித்து அந்த கொரிந்து பட்டணத்திலே கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு காலங்கள் அங்கே இருக்கிறார். அப்படி இருக்கிறதான நேரத்திலே அந்த தம்பதியானவர்கள் எங்கிருந்து அந்த கொரிந்து பட்டணத்துக்கு வந்திருந்தார்கள் என்றால், ரோமாபுரியிலிருந்து வந்திருந்ததுனாலே ரோமாபுரியை குறித்து அநேக காரியங்களை அந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா
மூலமாக பரிசுத்த பவுல் அறிந்து கொள்ளுகிறார். அதற்கு பிற்பாடு 3வது சுவிசேஷ பயணத்தின் போது அவர் கொரிந்து பட்டணத்திலே இருக்கிறார். 3வது சுவிசேஷ பயணத்தின் போது கொரிந்து பட்டணத்திலே காயு என்கிறதான ஒரு வீட்டிலே அவர் இருக்கிறார். அப்படி அந்த காயு என்கிறதான அந்த வீட்டிலே அவர் இருக்கும்போது இந்த ரோமாபுரிக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 2வது சுவிசேஷ பயணத்திலே ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை சந்தித்து ரோமாபுரியை குறித்து அறிந்து கொள்ளுகிறார். அவர் ரோமாபுரியை பார்த்ததில்லை, ரோமாபுரிக்கு சென்றதில்லை. ஆனால் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா மூலம் அறிந்து கொள்ளுகிறார். 3வது சுவிசேஷ பயணத்தின் போது கொரிந்து பட்டணத்திலே காயு என்பவனுடைய வீட்டிலே அவர் இருக்கும்போது இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த நிருபத்தினுடைய மூலம், இந்த நிருபத்தினுடைய முக்கியமான காரியம் என்னவென்றால் நீதிகரிக்கப்படுதல் என்பதை குறித்து அவர் இந்த நிருபத்திலே அந்த நீதிகரிக்கப்படுவதை முக்கியப்படுத்தி அவர் எழுதுகிறார். அப்படி எழுதி கொண்டு வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை 4 அதிகாரங்களிலே அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், இந்த 4 அதிகாரங்களிலே ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்ததை குறித்து பரிசுத்த பவுல் இந்த ரோமாபுரி இந்த சபைக்கு இந்த ரோமர் நிருபத்திலே அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக ஒரு சில காரியங்களை நம்ம நேரத்துக்கு ஏற்ற வண்ணமாக சுருக்கமாகவும் மிக விரைவாகவும் நாம் பார்க்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. வாசித்ததான அந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததினாலே தேவகுமாரன் என்று அவர் ரூபிக்கப்பட்டார், நிரூபிக்கப்பட்டார். அந்த காலியான கல்லறை எதை சொல்லுகிறது என்றால் தேவகுமாரன் என்று சொல்லுகிறது. இந்த இயேசு ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். இந்த இயேசு உயிரோடு எழுந்ததினாலே அவர் தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் எடுத்து வாசிக்க வேண்டாம். 1ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனம் 35ஆம் வசனத்திலே தேவ தூதர்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், உன்னதமானவருடைய குமாரன் என்று சொல்லுகிறார்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே தேவன் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார் என்றால் நேசகுமாரன் என்று சாட்சி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறார் என்றால் தேவகுமாரன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சீஷர்கள் சொல்லுகிறார்கள், மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே தேவகுமாரன் என்று சொல்லுகிறார்கள். பேதுரு மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து தேவகுமாரன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது அசுத்த ஆவிகள் சொல்லுகிறது, இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே மார்த்தாள் சொல்லுகிறார், இவர் தேவனுடைய குமாரன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்திலே கடைசியாக 100க்கு அதிபதி அவரை பார்த்து சொல்லுகிறார், அங்கே பூகம்பங்கள் நடக்கிறது, இயேசு சிலுவையிலே மரிக்கிறார். அதை பார்த்து அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், உண்மையாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று இவர்கள் எல்லாம் சொன்னார்கள். தேவதூதன் சொன்னார், பிதாவாகிய தேவன் சொன்னார், மரியாள் சொன்னார்கள், சீஷர்கள் சொன்னார்கள், 100க்கு அதிபதி சொன்னார்கள், தேவனுடைய குமாரன் என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுதலினாலே அவர்கள் சொன்னதான அந்த தேவ குமாரனாகிய இயேசு நிரூபிக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழாவிட்டால் அவர்கள் சொன்னதான அந்த தேவ குமாரனானது அப்படியே தான் இருந்திருக்கும். ஆனால் அவர் தேவ குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டது எதனால் என்று சொன்னால் அவர் உயிர்த்தெழுந்ததினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு மாத்திரம் உயிர்த்தெழாவிட்டால் இன்றைக்கு தேவ குமாரனாகிய இயேசு
நிரூபிக்கப்பட்டிருக்க முடியாது. அந்த தேவகுமாரனாகிய இயேசுவை நாம் அனுபவிக்க முடியாது. நாம் எல்லாரும் இங்கே கூடி வந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எங்கெங்கயோ பிறந்து எங்கெங்கயோ வளர்ந்து எப்படியோ இருந்தோம். ஆனா இன்றைக்கு நாம் ஒரு குடும்பமாக இன்றைக்கு கூடி வந்திருக்கோம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மரித்தார், ஆனால் திரும்பமாக அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்ததினாலே தேவகுமாரன் என்று அவர் நிரூபிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. முதலாவதாக இந்த ரோமர் புத்தகத்திலே இயேசு உயிரோடு எழுந்தார், அந்த உயிர் தெழுதல் தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் வாசிக்கலாம் 6ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இந்த 9ஆம் வசனத்திலே நாம் வாசித்ததான காரியம் என்னவென்றால், அவர் மரித்தார், திரும்பமாக உயிரோடு எழுந்தார். ஆனால் இந்த உயிர் தெழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர் தெழுதலுக்கும் உயிரோடு எழுப்பப்படுதலுக்கும் வித்தியாசம் உண்டு. நாம் கவனிக்கலாம். உயிர் தெழுதலுக்கும் உயிரோடு எழுந்திருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. இனி மரணம் அவரை ஆண்டு கொள்வது இல்லை. ஆனா உயிரோடு எழுப்பப்படுகிறவர்கள், ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்ததான நாட்களிலே 3 பேரை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். முதலாவதாக நாயின் என்கிறதான அந்த விதவையினுடைய மகனை ஆண்டவராகிய இயேசு உயிரோடு எழுப்பினார். இரண்டாவதாக யவீரு என்கிறதான ஒரு ஜெப ஆலய தலைவனுடைய மகளை அவர் உயிரோடு எழுப்பினார். மூன்றாவதாக லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினார். ஆனால் உயிரோடு எழுப்பினார்கள், உயிரோடு வந்தார்கள், திரும்பவுமாக அவர்கள் மரித்தார்கள். ஆனால் ஆண்டவர் உயிர் தெழுந்தார், உயிரோடு எழுப்பப்படவில்லை, அவர் உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. உயிரோடு எழுப்பப்பட்டு இருக்கிறார்கள், உயிரோடு வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் திரும்பமா மரித்து போயிட்டாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்த இயேசு சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, இன்னைக்கு நமக்கு ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் உயிர் தெழுந்த தேவன். ஹல்லேலூயா. ஏதோ செத்து போன தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக இங்கே நாம் கூடி வந்தில்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிர் தெழுந்த தேவன். ஹல்லேலூயா. அந்த உயிர் தெழுந்த தேவன் சதா காலங்களிலும் மரணத்தை ஜெயித்தவராக இருக்கிறார். இனி மரணம் அவரை ஆட்கொள்வது இல்லை. அவர் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் எனக்குள்ளே நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக உயிர் தெழுந்த இயேசு தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார். இரண்டாவதாக உயிர் தெழுந்த இயேசு இனி அவர் மரிப்பதில்லை, மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஹல்லேலூயா. மூன்றாவதாக வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இந்த 11ஆம் வசனத்திலே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால். இப்பொழுது ஒரு கேள்வி,
ஆண்டவராகிய இயேசு தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார் உயிர்த்தெழுதலினாலே. உயிர்த்தெழுந்த இயேசு இனி மரிப்பதில்லை, மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை, அவர் ஜீவனோடு இருக்கிறார். எங்க இருக்கிறார்? உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், ரொம்ப சந்தோஷம். உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே இருக்கிறார்? அன்றைக்கு ஸ்திரீகள் கல்லறையிடத்திலே போகிறார்கள். போனபோது அங்க தேவ தூதன் சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே இருக்கிறார்? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அப்படி என்றால் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே இருக்கிறார் என்றால் எங்கே இருக்கிறார்? அல்லேலூயா. சபையிலே இருக்கிறார். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்கு. குத்து விளக்கு என்றால் அது சபையை குறிக்கிறது. அதுக்கு முன்பதாக இருக்கிறதான 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா குத்து விளக்கு சபையை குறிக்கிறது என்று அங்க போடப்பட்டிருக்கிறது. அந்த சபையிலே வாசிக்கலாம், தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். யார் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்றால் ஆண்டவராகிய இயேசு, மகிமை அடைந்த இயேசு, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு சபை நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு 12 வயதிலே போதகர்கள் நடுவிலே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். 12 வயதிலே கல்வாரியிலே சிலுவையிலே அடிக்கப்படும் போது கல்வர்கள் நடுவிலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். இப்ப உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் சபையின் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை என்பது இப்படி ஒரு கட்டிடம் அல்ல, நாம் கூடி வருகிறதான ஒரு இடம். ஹல்லேலூயா. சபையின் நடுவிலே. சபை என்று சொல்லும் போது சர்ச் என்று நாம் சொல்லுகிறோம். சர்ச்சினுடைய ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா CHURCH, சர்ச் அப்படின்னு சொல்றோம். இப்ப சபையின் நடுவிலே அப்படின்னும் போது அந்த சர்ச்சுக்கு நடுவில் இருக்கிற வார்த்தை என்னது? எழுத்துக்கள் you are the temple of God. Hallelujah. நீங்கள் தான் தேவனுடைய. இயேசு ஆண்டவர் சபையின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். சபையின் நடு என்பது எது? நீங்களும் நானும் தான் சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே அவர் இருக்கிறார்? எங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்றால் எனக்குள்ளே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலாவிக் கொண்டிருக்கிற இயேசு என்ன செய்கிறார் என்றால் வாசிக்கலாம். 11ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஜனமே வியாதியோடு பலவீனத்தோடு ஏதோ சுகவீனத்தோடு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறதான காரியம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களுடைய சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு இனி மரிப்பதில்லை, மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது. தேவஜனமே, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உனக்குள்ளே என்ன செய்ய போகிறது என்றால் அது சாவுக்கு ஏதுவான உன்னுடைய பலவீனங்கள், உன்னுடைய சுகவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உன்னை உயிர்ப்பிக்க அது வல்லதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லலாமா? உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு உங்க சரீரங்களை உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனம் எந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய எல்லா பலவீனங்கள், எல்லா சுகவீனங்கள் எவ்வளவு நாள் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான இந்த சுகத்தை தேவன் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இந்த உயிர்த்தெழுந்த
அவர் உயிர் தெழுந்து விட்டார். அவர் எங்கே இருக்கிறார் என்றால் எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லலாமா? எனக்குள்ளே இருக்கிறார். என்னப்பா பண்றார் அப்படின்னு சொன்னா என்னை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய பலவீனங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. தேவன் உயிர்த்தெழும் வல்லமையினாலே இன்றைக்கு உங்களை உயிர்ப்பித்து இந்த இடத்துல இருந்து அனுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக 4வது வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 6, 10, 11. அவர் மரித்தது பாவத்துக்கு என்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறார். உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் தேவனுக்கென்று உயிர் தெழுந்திருக்கிறார் அல்லது பிழைத்திருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 4வது இந்த உயிர்த்தெழு இயேசு என்ன செய்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்கிறார்? அவர் உயிர்த்தெழுந்தார். தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார். அவர் உயிர்த்தெழுந்தார். மரணம் அவரை ஆண்டு கொள்வது இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். என்னை உயிர்ப்பிக்கிறார். அந்த உயிர்ப்பிக்கிற தேவன் என்ன செய்கிறார் என்றால், முதலாவதாக பாவத்திலிருந்து விடுதலையை தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய பாவம் எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் பரவாயில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே முதல் 11 வசனத்திலே ஒரு ஸ்திரீயை கொண்டு வருகிறார்கள் ஆண்டவராகிய இயேசுவின் இடத்திலே. அவருடைய பாவம் வெளியிலே சொல்ல முடியாத ஒரு பாவம். நியாயப்பிரமாணத்தின்படி அப்படிப்பட்ட பாவத்தை செய்தவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். எல்லாரும் கைகளிலே கற்களோடு வருகிறார்கள். எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. உனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. உன்னுடைய பாவம் எப்படிப்பட்ட பாவமா இருக்கலாம். ஒருவேளை யாருக்கும் தெரியாதுங்க, நான் சர்ச்சைக்கு வந்துட்டு இருக்கேன், நான் பாவத்தில் இருக்கிறேன் அப்படின்ற நிலைமையில் இருக்கீங்களா? உங்களுடைய பாவம் எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும், உங்கள் பாவம் சிவேரென்று இருந்தாலும் அதை வெண்பஞ்சையை போல மாற்ற, உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க, பாவத்திலிருந்து இனி நான் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, உங்களுக்கு ரட்சிப்பை நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க, அதை மாற்ற அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் உண்மையுள்ளதாயிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்கிறார் என்றால், பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தருகிறார். அல்லேலூயா. உங்க பாவம் எப்படி பெரிய பாவமா இருந்தாலும் அதற்கு ஒரு விடுதலை உண்டு. உயிர்த்தெழுந்த இயேசு உங்க பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்க வந்தவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடியாக, எப்படிப்பட்ட சூழ்நிலையில வேணா நீங்க இருக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 22:41. அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் உறங்காதபடி. மன்னிக்கவும், 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில். 42 வாசிங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அடுத்த வசனம் வாசிங்க. 43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 41. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படும். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. இப்போ அவன் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறான். ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது என்ன நினைவு கூறுங்க அப்படின்னு கேட்கிறான். தேவ ஜனமே கவனிங்க, எந்த நேரத்துல கேட்கிறான்? கடைசி நேரம்.
இவன் மறிக்க போகிறான். கடைசி நேரத்தில் அவன் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான். தேவஜனமே, உங்களுடைய பாவம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க வல்லதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய பாவம் எவ்வளவு பெரிய, எப்படிப்பட்ட பாவமா இருக்கலாம், சின்ன சின்ன காரியமா இருக்கலாம் அல்லது பெரிய காரியமா இருக்கலாம், இயேசு ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே அவர் பிழைத்திருக்கிறார், அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுடைய பாவங்களை சுத்திகரிக்க அது வல்லதாக இருக்கிறது. உங்கள் பாவங்களை மாற்றி உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க அது வல்லதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கல்வன் கேட்டது போல, ஆண்டவரே எனக்கு இறங்க, ஆண்டவரே இந்த பாவ பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி உண்மையாக நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா, நீங்க எப்படிப்பட்ட பாவத்துல இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, உங்க சூழ்நிலை ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், அவலமான கவலை நிறைந்த ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், கடைசி சூழ்நிலையா இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் இயேசு ஆண்டவர் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை பாவத்திலிருந்து விடுதலையாக்க அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, பாவத்திலிருந்து விடுதலையாக்க ஒரே தேவன் நமக்கு இருக்கிறார், அந்த தேவன் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ரட்சிப்பை பெற்றுக் கொண்டோம். அடுத்தபடியாக வாசிக்கலாம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாக, புதிதான ஜீவன். இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலினாலே எனக்கு ஒரு புதிய ஜீவன் அல்லது ஒரு புதிய ஆரம்பம், என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார். ஆமென். இன்றைக்கு அநேகர் பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள், ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆனா ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் புதிய வாழ்க்கையை தொடங்காமல் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படுவது மாத்திரம் அல்ல கிறிஸ்தவ ஜீவியம், ரட்சிக்கப்படுவது மாத்திரம் கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த புதிய ஆரம்பத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும். இந்த இடத்துல ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லப்படுகிறது. மரித்து திரும்பமானது உயிரோட எழுந்திருக்கும் போது ஒரு புதிய தொடக்கம். ஹல்லேலூயா. ஒரு புது ஜீவன், ஒரு புது வாழ்க்கை உண்டாகிறது. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய துவக்கத்தை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. புதிய ஆரம்பம். ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். அது மாத்திரம் இல்லைங்க, அது மாத்திரம் இல்லை, உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு புது துவக்கத்தை தருகிறார். சகேயு மரத்து மேல இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு அவனை தேடி வந்தார். அவனை குறித்து சொல்ற, சீக்கிரமா இறங்கி வா, நான் உங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். வீட்டுக்கு போய் சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொன்னா? ஆண்டவர் என்ன சொன்னார்? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, ரட்சிப்பு வந்துடுச்சு. அதோட நிக்கல. அதுக்கப்புறமா அவன் சொல்றான், அவனுடைய புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. நான் யார்கிட்டனா ஏதாவது வாங்கியிருந்தேன்னா அதை நாளத்தனையா திரும்ப தருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, ரட்சிப்போடு நிற்கிறது நம்முடைய வாழ்க்கை அல்ல, புதிதான ஒரு ஜீவன், புதிதான வாழ்க்கை. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறது என்றால் புதிய
புதிய ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறது. சகேயுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கம். அநேகர் உண்டு, அநேக காரியத்தை சொல்ல முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தோட 26ஆம் எகிப்திலிருந்து வெளில வந்தா எங்க போனாங்க? எகிப்திலிருந்து வெளியில வந்துட்டாங்க. எங்க இருந்தாங்க? சொல்லுங்களேன் சத்தமா. வனாந்தரத்திலே இருந்தார்கள். தேவ ஜனமே, எகிப்து என்பது பாவ வாழ்க்கை. எகிப்திலிருந்து ஆண்டவர் ரட்சித்தார். எப்படி ரட்சித்தார் என்றால், ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் ஆண்டவர் அவர்களை ரட்சித்தார். ரட்சித்து வெளியில வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்க எங்க போல? கானானுக்குள்ள போகலங்க. ஒரு புதிய தொடக்கத்தை அவங்களால தொடங்க முடியல. வெளியில வந்தாங்க, அது ஒரு அனுபவம். ஆனா கானானுக்குள்ளே போவது, கானானுக்குள் பிரவேசிப்பது, வாக்குத்தத்தங்களை சுகந்தரித்துக் கொள்வது, அது ஒரு புதிய தொடக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவஜனமே, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் உண்மைதான். ஆனால் அந்த ரட்சிப்புக்கு அடுத்தபடியாக ஆண்டவர் ஒரு புதிய தொடக்கத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த புதிய தொடக்கத்தை இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை நமக்கு கொடுக்க அது வல்லதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் வல்லமையினால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை நமக்குள்ளே என்ன செய்கிறது என்றால், வாசிக்கலாம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். எதற்காக அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்றால், எதற்காக? நீங்களும் நானும் நீதிமானாக்கப்படும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நீதிமானாக்கப்படும்படியாக அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதினாலே அவர் தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார். இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். மரணம் அவரை ஆண்டு கொள்வது இல்லை. இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், என்னை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை எனக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறது. இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை எனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். என்னை நீதிமானாக மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நீதிமான், அதை குறித்து நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் பல முறை சொல்லியிருப்பேன். நீதிமான் அப்படின்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னன்னு சொன்னா, நீதிமான், ரைச்சஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைச்சஸ்னஸ், ரைச்சஸ் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. அதுக்கு அந்த அர்த்தம் என்னன்னு சொன்னா, ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். ஆண்டவருக்கு முன்பாக நேராக நிற்பது. வளைஞ்சு நிற்கிறது இல்லை, ஆண்டவருக்கு முன்னாடி நேராக நிற்பது. ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். இப்போ 360 டிகிரி இருக்கு. இந்த டிகிரிலாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு கோணம் 360 டிகிரி இருக்கு. இந்த 360 டிகிரியில ஒரே ஒரு ஆங்கிள் பேர் தான் என்னது? ரைட் ஆங்கிள். வெரி குட், கரெக்டா சொன்னாங்க. 360 டிகிரியில 360 டிகிரி தான். ஆனா என்னது? ஒன்னே ஒன்று தான். என்னது அது? 90 டிகிரி. அது ஒன்று மட்டும் தான் என்னது? ரைட் ஆங்கிள். 89 ரைட் ஆங்கிள் இல்லை, 91 ரைட் ஆங்கிள் இல்லை. இந்த ரைட்டா நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நீதிமான். ஹல்லேலூயா. இந்த நீதிமானா மாற்றுவதற்கு நான் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா, இந்த ஆண்டவருக்கு முன்பாக நாம் நீதிமானாய் நிற்பதற்கு நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. இது நீதிமானாக யார் நம்மை மாற்றுகிறார் என்றால், ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மை என்னை நீதிமானாக மாற்றுகிறார், உங்களை நீதிமானாக மாற்றுகிறார். எது நம்மை நீதிமானாக மாற்றுகிறது என்றால், இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை என்னையும் ஆண்டவருக்கு முன்பாக நேராக நிற்கும்படி செய்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்ரைட், அப்ரைட்.
நேராக எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு. தேவஜனமே, சகரியாவின் புத்தகம் எடுத்து வாசிக்கலாம். சகரியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7 வசனங்களை வாசிக்கணும். முதல் 3ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கணும். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறான். அவன் நிற்கிறான், முன்பாக நிற்கிறான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய வலது பக்கத்திலே நிற்கிறான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியின்றி தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். கவனிங்க, இங்கே அவன் நிற்கிறான். அவன் அழுக்கு வஸ்திரத்தை தரித்து கொண்டு நிற்கிறான். ஒருவன் நீதிமானாக மாற்றப்பட வேண்டும் என்றால் நம்மாலே ஒன்றும் செய்ய முடியாது. என்னை நானே மாற்றிக்கொண்டு, நானே என்னை நீதிமானாக மாற்றிக்கொண்டு ஆண்டவர் முன்னாடி வந்து நிற்க முடியாது. நீதிமானாக மாற்றப்படுவது என்னால் உண்டானதல்ல, ஆண்டவர் தான் என்னை நீதிமானாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எப்படி நான் நீதிமானாக மாற்றப்படுகிறேன் என்றால் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நான் நீதிமானாக மாற்றப்படுகிறேன். ஹல்லேலூயா. தேவஜனமே கவனிங்க, அங்கே யோசுவா நிற்கிறான், அழுக்கு வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிறான். தொடர்ந்து வாசிங்க. யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். சிறந்த வஸ்திரங்களை தரிக்கிறார். அது மட்டுமல்ல, தலையிலே பரிசுத்தமான ஒரு பாகையை வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களா என்றார். சுத்தமான பாகையை வைக்கிறார்கள். இது யார் செய்தார்? யோசுவா செய்து கொள்ளவில்லை, மற்றவர்கள். நீதிமானாக ஆண்டவர் முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்றால் நாம் என்னை நீதிமானாக மாற்றிக்கொண்டு நான் ஆண்டவர் முன்னாடி போய் நிற்க முடியாது. நீதிமான் என்றால் நேராக ஆண்டவரிடத்தில் நிற்பது. எந்த விதத்திலும் வளைஞ்சு கொடுக்காம, சத்தியத்துக்கு வளைந்து கொடுக்காம, எந்த சூழ்நிலையிலும் எதற்கும் வளைந்து கொடுக்காம ஆண்டவருக்கு முன்பாக நேராக நிற்பது. அது எப்படி நிற்க முடியும்னா என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னை பரிசுத்தமாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். என் தலையிலே ஒரு சுத்தமான பாகையை வைக்கிறார். என்னுடைய அழுக்கு வஸ்திரங்களை மாற்றி எனக்கு பரிசுத்தமான வஸ்திரங்களை உடுத்தி என்னை ஆண்டவருக்கு முன்பாக நேராக நிற்கும்படி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நீதிமானாக மாற்றுகிறார். யார் என்னை நீதிமானாக மாற்றுகிறார் என்றால் 4ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். அது இப்படி சொல்கிறது, நாம் நீதிமான்களாக மாற்றப்படுவதற்காக, நீதிமான்களாக ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறாரே, அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார், அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். எதற்காக அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்றால் என்னை நீதிமானாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு சுத்தமான வஸ்திரத்தை கொடுத்து, நம்முடைய தலையிலே ஒரு சுத்தமான ஒரு பாகையை வைத்து ஆண்டவருக்கு முன்பாக எந்த விதத்திலும் வளைந்து கொடுக்காது, எந்த சூழ்நிலையிலும் வளைந்து கொடுக்காம ஆண்டவர் முன்பாக நேராக நிற்கும்படிக்கு ஆண்டவர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை ஆண்டவருக்கு முன்பாக என்னை நீதிமானாக நிறுத்துகிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார். இந்த எழுந்ததான உயிர்த்தெழுந்ததான இயேசு எங்கே இருக்கிறார்? தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறார். முதல்ல பார்த்தோம் எங்க இருக்கிறான்னு, சபை நடுவில். சபை நடுவுனானது நான் தான். எனக்குள்ளே அவர் என்ன பண்றார்? வாசமாயிருக்கிறார். இப்ப இந்த வசனத்தை வாசிக்கலாம். அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் அல்ல, வாசிங்க, வலது பாரிசத்திலும் இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிறார். இந்த ஆண்டவர் எங்கே இருக்கிறார்?
எங்கேயும் இருக்கிறார். ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே அவர் எழுந்தாரே, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு எங்க இருக்கிறார் சொன்னா வலது பார்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். எதுக்குப்பா அவர் வலது பார்சத்தில் இருக்கிறார் சொன்னா எதுக்காக இருக்கிறார்? நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் நமக்காக வேண்டுதல் செய். தேவஜனமே, உங்களுக்காக வேண்டுதல் செய்யும்படியாக இயேசு ஆண்டவர் வலது பார்சத்தில் இருக்கிறார். இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்றால் உயிர்த்தெழுந்த இயேசு. உயிர்த்தெழுந்த இயேசு எங்க இருக்கிறாரு? உங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவஜனமே, நீங்க ஜெபிக்கிறீங்க. நல்ல கவனிங்க. இந்த சபையை குறித்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும், ரொம்ப தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். இந்த சபை ஜெபிக்கிற சபை. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறீங்க, நீங்க கீழே ஜெபிக்கிறீங்க, மேல உங்களுக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு இப்ப எங்கப்பா இருக்கிறான்னு சொன்னா மேல உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார். கீழே நீங்க ஜெபிக்கிறீங்க ஜெபிக்கிறீங்க ஜெபிக்கிறீங்க, நல்லதுதான். இந்த ஜெபத்தை காட்டிலும் இங்க இந்த ஜெபத்துக்கு ஜெயம், இந்த ஜெபத்துக்கு பதில் வரணும்னு சொன்னா மேல இருந்து நமக்காக ஒரு வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார். அந்த இயேசு எப்படிப்பட்டவர்னா உயிர்த்தெழுந்த இயேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், நேரம் கடந்து போய் விட்டது. நான் ஒரு சில காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்க வேண்டாம். அங்கே நாம் பார்க்கிறோம், அமலேக்கியர் யுத்தம் பண்ண வருகிறார்கள். அமலேக்கியரோடு யுத்தம் நடக்கிறது. அந்த நேரத்தில் மோசே சொல்லுகிறான், யோசுவாவை பார்த்து சொல்லுகிறான், யோசுவாவே நீ போய் யுத்த மக்களை கூட்டிக் கொண்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. நானும் ஆரோனும் ஊரும் மலைக்கு மேல போய் நான் என்ன பண்றேன்? கைகளை உயர்த்துகிறேன். மோசே சொல்லுகிறான், நான் மேல போறேன். அப்போ ஊர் என்ன பண்றான்னா ஒரு கல்லை எடுத்து வந்து போட்டு அதுல மோசையை உட்கார வச்சு இந்த பக்கம் ஒத்தரும் அந்த பக்கம் ஆர்வனும் சேர்ந்து என்ன பண்றாங்க? தூக்கி பிடிக்கிறாங்க. கவனிங்க, இப்ப யுத்தம் நடக்கிறது, யுத்தத்துல ஜெயம் வருகிறது. இந்த ஜெயத்துக்கு காரணம் கீழே யுத்தம் நடக்குது. யோசுவா யுத்தம் பண்ணுறான், மிகப்பெரிய யுத்த வீரன். ஜான் மெக்காத்தர் என்கிறதான ஒரு தேவ மனிதன் இப்படியா சொல்கிறார், உலகத்தில் தோன்றினதான கிரேட் ஜெனரல், அதாவது யுத்த வீரர்கள்ல யோசுவாவும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்படி மிகப்பெரிய ஒரு யுத்த வீரன், அதாவது உலகத்துல தோன்றினாங்க பாத்தீங்களா, யாரெல்லாம் இருக்கா? ஹிட்லர் இருக்காரு. அந்த மாதிரி மிகப்பெரிய யுத்த வீரர்கள்ல யோசுவாவும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஜான் மெக்காத்தர் சொல்றார். கவனிங்க, அப்படிப்பட்டதான யுத்தம் கீழே நடக்குது. ஆனா மிகப்பெரிய யுத்த வீரன் யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஜெயம் வர்றது வராது யார் கையில இருக்கு? எங்க இருக்கு? மேல மோசேயினுடைய கரத்துல இருக்குங்க. அல்லேலூயா. தேவஜனமே, இன்றைக்கு கீழே இருந்து நீங்க ஜெபிக்கிறீங்க, ரொம்ப நல்லது. இந்த ஜெபத்துக்கு வெற்றி, இந்த ஜெபத்துல நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்களே, இந்த போராட்டத்துல வெற்றி வேணும்னு சொன்னா உயிர் தெழுந்த இயேசு எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த இயேசு பரிந்து பேசுகிறது நிமித்தமாக தான் கீழே நாம் பண்றதான அந்த ஜெபத்துக்கு பதிலை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கீழே நான் ஜெபிக்கிறேங்க, அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அந்த அமலேக்கியர்னா அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா warlike people, போராடுகிற மக்கள். சும்மாவே இவங்க வருவாங்க. இஸ்ரவேலர் அமைதியா இருக்கிறாங்க, அமலேக்கியர் என்ன பண்றாங்க? வீணா வலிய வந்து வம்பு எடுக்கிறவங்க தான் இந்த அமலேக்கியர். இன்னைக்கு நிறைய நேரத்தில் பாருங்க, நம்ம பாட்டு அமைதியா இருப்போம், பிரச்சனை நம்ம தேடி நம்ம ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம், போராடுகிறோம். தேவ ஜனமே, போராடி 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 தேவையில்லாத பிரச்சனை உங்க வாழ்க்கையில வந்து கொண்டு இருக்கிறதா, அது எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு சொன்னா கீழே இருந்து நாம் ஜெபிக்கிறோம். இது நல்லது. ஆனா இந்த ஜெபத்துக்கு நம்ம பதிலை, வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்காக ஒரு தேவன், உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவினுடைய வலது பாசத்திலிருந்து எனக்காக ஒரு வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு எனக்காக என்னங்க பண்றான்னு சொன்னா, நீ கீழே ஜெபிக்கிறப்பா நல்லதுதான், ஆனா உனக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிதாவினுடைய வலது பார்சத்திலே எனக்காக அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவஜனமே, இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார்.
இந்த உயிர்த்தெழுந்த இயேசு தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு மரிப்பதில்லை, மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. அடுத்தபடியாக இந்த உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே இருக்கிறார் என்றால் எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு ரட்சிப்பிலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்கிறார் என்றால் என்னை நீதிமானாக மாற்றுகிறார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்னை ஜெயிக்கும்படியாக, நான் ஜெயிக்கும்படியாக, அமலேக்கரோடு யுத்தம், போராட்டம் போராட்டம், எத்தனை போராட்டங்க, இந்த போராட்டம் போராட்டம் போராட்டம், இந்த போராட்டத்திலிருந்து ஜெயிக்கும்படியாக எனக்காக ஒருவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆராதனை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு அப்படி இருந்தேன். உடனே ஒரு ஃபோன் வந்துச்சு. என்ன சொன்னால், ஒரு சபையில் 2 நாளாக ஒருத்தர் உடம்பு முடியல. அவர் தான் முக்கியமானவர் அந்த சபையில். போய் சர்ச்சில் இருக்கிறவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அவர் தான் கம்யூனியன் கொடுக்கணும். உடம்பு சரியில்லையா, நாளைக்கு வந்துடுவீங்களா? கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னாரு. வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. கை கால் விழுந்து போச்சு. நான் சர்ச்சில் இருப்பேன்னு சொல்லி காலையில் எனக்கு எதுவும் ஃபோன் பண்ணல. மத்தியானம் சாயந்தரமாக ஃபோன் பண்ணாங்க. நான் போய் அவங்கள பார்க்குறேன். ஜிஹெச்சில் அவங்கள அட்மிட் பண்ணியிருந்தாங்க. உடனே நான் கிளம்பி போனேன். போய் அவங்கள போய் பார்த்தேன். அவங்க சொன்ன காரியம் என்னென்னா, பல போராட்டம், பல பிரச்சனை அவங்களுடைய குடும்பத்தில். வியாதியின் மேலே வியாதியின் மேலே வியாதி. திடீரென்று இவர் தான் தகப்பனார், கை கால் விழுந்து போச்சு. அப்போ அவங்க சொன்னதான ஒரு வார்த்தை என்னென்னா, எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிடுமா? போராட்டம் 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 போராட்டம், என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால், உங்களுக்காக உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவின் வலது பார்சத்திலே வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களை கைவிட மாட்டாருங்க. உங்களுக்காக நீங்க போராடுறீங்களே, இந்த போராட்டத்துக்காக நீங்க யோசித்து கொண்டு எப்படி இது முடியும், எப்படி இது சாத்தியம், என்ன சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன ஒரு மாதிரி சொல்றாங்களே, எப்படி நடக்கும் என்று யோசித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? உங்க போராட்டத்துக்கு, உங்க கவலைக்கு, உங்களுடைய கலக்கத்துக்கு ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவின் வலது பாசத்திலிருந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 8ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம். 8ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். கடைசியாக உயிர்த்தெழுதல் நமக்கு என்னத்தை கொடுக்கிறது என்று சொன்னால், ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாள் நாம் உயிர்த்தெழுவோம். அல்லேலூயா. மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள். கிறிஸ்தவத்தினுடைய மிக பெரிய, மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை என்னவென்றால், ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை, லிவிங் ஹோப். ஒரு அசாதாரண ஒரு நம்பிக்கை என்னவென்றால், இயேசு மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார். அதே போல நாமும் உயிரோடு எழுப்புவோம். நாமும் உயிரோடு எழுப்பப்படுவோம். ஒருவேளை உங்களுடைய சொந்தங்களை நீங்க இழந்து போயிருக்கீங்களா? நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் கடந்த நாட்களில், கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் தகப்பனாரை நான் இழந்து போனேன். பல நேரங்களில் எங்கள் தகப்பனாருக்கு அதிகமான வயது, அதனால் எல்லாம் சொல்லுவாங்க வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருடைய பொருட்கள், நேற்று கூட பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஸ் எடுத்து பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஃபோட்டோ கூட எங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோ அவர் வச்சுருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பலவிதமான யோசனைகள். ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு. அவர் உயிர்த்தெழுவார். காரணம் என்னன்னா, இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தாருங்க. அல்லேலூயா. இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். மரணம் என்பது முடிவு அல்ல, அது ஒரு மாற்றம். அல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிறாருங்க, இன்னைக்கு இங்க மரிச்சிட்டாரு, அவர் இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறார். அல்லேலூயா. மரணம் என்பது முடிவு அல்ல, அது ஒரு மாற்றம். இப்படிப்பட்டதான நம்பிக்கை எது நமக்கு கொடுக்கிறது என்றால், இயேசு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல். அவர் உயிர்த்தெழுந்தார்.
எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நானும் உயிர் தெழுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, நம்ம எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.